சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் உருவாகும் வேட்டையன் படத்தோட பாடல் சமீபத்தில் வெளியானது. இந்த பாடலை பற்றி விஜய் ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதாவது விஜயோட கோட் திரைப்படம் கடந்த வாரம் வெளியாகி திரையில வெற்றி நடை போட்டு வருது. வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் உருவான இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிக பெரும் வரவேற்பை பெற்று வருது. என்னதான் லியோ படத்திற்கு இருந்த எதிர்பார்ப்பு கோட் படத்திற்கு இல்லை என முதலில் சொன்னாலும் படத்தின் ரிலீஸ் நெருங்க படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமானது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த படத்தோட ட்ரெய்லர் தான். இந்த படத்திலிருந்து வெளியான பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றது. இதன் காரணமாக படத்தின் மீதுள்ள எதிர்பார்ப்பு சற்று குறைந்தது. அந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கோட் ட்ரெய்லரை உருவாக்கினார் வெங்கட் பிரபு. அவர் நினைத்தது போலவே ட்ரெய்லர் வெளியான பிறகு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்தது. இதன் காரணமாக படத்தின் முன்பதிவும் அமோகமாக இருந்தது. இந்நிலையில் இந்த படம் வெளியான முதல் நாள் 126 கோடி, அதனைத் தொடர்ந்து தற்போது வரை கோட் திரைப்படம் 300 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு. இதைத் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் எங்கு திரும்பினாலும் கோட் படத்தின் வசூல் பற்றியும் அந்த படம் செய்த சாதனை பற்றியும் தான் பேசிட்டு வராங்க. இந்த சமயத்தில் தான் ரஜினியோட நடிப்பில் உருவான வேட்டையன் படத்திலுடைய பாடல் வெளியாகி இருக்கு. அனிருத் இசையில் உருவான மனசிலாயோ என்ற பாடல் வெளியாகி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. என்னதான் இந்த பாடல் ரஜினி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்தாலும் இந்த பாடல் வெளியீட்டால விஜய் ரசிகர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவே தெரிய வந்திருக்கு. கோட் திரைப்படம் வெளியாவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு வரை ரஜினியின் கூலி திரைப்படத்தின் அப்டேட் தொடர்ந்து வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து படம் வெளியான பிறகு வேட்டையன் படத்தோட அப்டேட் மற்றும் பாடல்கள் வெளியாகியிருக்கு. விஜயின் கோட் படம் வெளியான நேரத்தில் ரஜினி வேண்டுமென்றே தன் படத்திற்கான அறிவிப்பை வெளியிடுறாரு என விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் இடையே கடுமையான மோதல்கள் இருந்து வந்தன. சமீபத்தில் தான் இந்த மோதல் சற்று குறைந்திருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் மோதல் உண்டாகும் சூழல் இப்போ உருவாகியிருக்கு. இருப்பினும் வேட்டையன் திரைப்படம் வெளியாக இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. எனவே தான் இந்த சமயத்தில் வேட்டையன் படத்தோட பாடலை படக்குழு வெளியிட்டிருக்காங்களே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் வேட்டையன் படம் சாதனை செய்யும் எனவும் இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கதாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கார் எனவும் மேலும் இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணதாலும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். மேலும் இப்போ விட்டிருக்க மனசிலாயோ பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டான்ஸும் மஞ்சு வாரியரோட டான்ஸும் டக்கர் என அனைத்து ரசிகர்களாலும் மிகவும் பகிரப்பட்டு வருது. நீங்கள் மனசிலாயோ பாட்டை பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? உண்மையில் ரஜினி விஜயை காலி பண்ண தான் மனசிலாயோ சாங்கை வெளியிட்டாரா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.